ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை 100 கிராம் வேக வச்சு எடுத்துருக்கேன். 4 மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடையில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வேறு எந்த மசாலா தூளும் தேவையில்லை. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 ஆப்பிள் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த சென்னா மசாலா பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்லேயே கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட சின்னதாக 4 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும். இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துனாலே போதும், நல்லா கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போவே பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம எந்த மசாலா தூளும் சேர்த்துக்க வேண்டாம், நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதே போதும். சென்னா மசாலா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிரும், மசாலா பெரட்டல் மாதிரி ஆயிரும். நம்ம சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.